ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பாப்பாவோட பர்த்டேக்கு நம்ம வாங்கின நெத்திச்சுட்டி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோக்கு முன்னாடி. அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் பாப்பாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க அண்ட் நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஐ திங்க் 100% எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் உடனே ரிப்ளை பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ வந்து அவ்வளோ வியூஸ் போகும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அதுக்கு. எனக்கு இதே மாதிரி கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போன வீடியோவுடைய கண்டினியூஷன் தான். நம்ம போன வீடியோவில் வந்து நெத்திச்சுட்டி வாங்கினது பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் மாட்டல் வாங்கியிருந்தேன். எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோடைய கலெக்ஷன்ஸும் அதோடைய கிராம்ஸ் எவ்வளோ இருந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே பெண் குழந்தைகள் வச்சுருக்க எல்லாருமே அவங்களுடைய பர்த்டேக்கு அட்லீஸ்ட் 1 கிராமாவது வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு இப்போதுலேருந்தே பிளான் பண்ணுங்கள், அந்த இயர் ஃபுல்லாகவே. அதே மாதிரி அவங்களுக்கும் உண்டியல் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து அதில் பைசா சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வச்சதுக்கப்புறமா அந்த பைசாவை அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கோல்டு வாங்க வைக்கிறது கடையில், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து அந்த கோல்டு மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே டி நகர் ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். போய் நம்ம கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா சுத்து மாட்டல் போட்டிருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனில். ரொம்ப அழகாக இருந்தது அது அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசை வச்சுருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து சுத்து மாட்டல் பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்தேன். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கோதுமை பேட்டர்ன், வெறும் கோதுமை செயின் வருது இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஒரு மாட்டல் தான். ஒரு 5 கிராம்ஸ் பக்கம் வந்துச்சு. பட் ஏனோ எனக்கு சுத்து மாட்டல் வந்து வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் வச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஏனோ அது பிடிக்கல. ஏன்னா நான் மட்டும் தான் போட்டுக்க முடியும் போல், பாப்பா போட முடியாது இதை. நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து வெறும் பால்ஸ் வச்ச டிசைன். இதுவுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எனக்கு வச்சு பார்த்தா எனக்கு சரியாக அதை வியூ பண்ணி பார்க்க முடியல. அதனால் நான் பாப்பாவுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். போக சுத்து மாட்டல் வாங்குகிற ஐடியாவே நான் வந்து விட்டுட்டேன். இந்த ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு குட்டி ஜிமிக்கிஸ் இருந்துச்சு அதில், ஒரு 7-8 ஜிமிக்கி. பட் என்னன்னா இது கிராம்ஸும் கொஞ்சம் அதிகம். ப்ளஸ் இது வந்து முடி வந்து சிக்கிச்சுனாக்கா அதில் வந்து ஃபுல்லாக மாட்டிக்கும். அதை வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காகவே யோசித்து வந்து நான் அதை எடுக்கவே இல்லை. ப்ளஸ் அதுவும் போக அது ஜிமிக்கியோட வெயிட்டே வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து காது தொங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் இல்லையா. அதனால் அந்த டிசைன் நான் எடுக்கல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. இந்த டிசைன் நீங்கள் பார்க்குறது வந்து ஜிமிக்கி எதுவுமே கிடையாது. 3 செயின் வந்த லேயரு. அதில் வந்து குட்டியாக ஒரு லீவ்ஸ் மாதிரியும், ஒரு கொலுசில் வரும் இல்லையா 3 முத்து, அந்த மாதிரியும் இருந்துச்சு. கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சேம் பேட்டர்ன்லேயே மெரூன் அண்ட் க்ரீன் 2 எனாமல் வச்ச மாதிரியும் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி அந்த ஒயிட் கலர் கல் வச்ச நெத்திச்சுட்டி நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெரூன் கலர் ஒரு பிங்க் கலர் கல்லும் ஒயிட் கலர் ஸ்டோனும் வந்துருந்துச்சு. நைட் டைமில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் நம்ம தூக்கி பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் 15 கிராம்ஸ் வந்துச்சு. ஆனாலும் இது ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணல. இதை நம்ம போட்டுட்டு போனோம்னா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு மனசில். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 லைன்ஸ் வச்ச பால்ஸ் வந்து எனக்கு ஃபைனல் செலெக்ஷன் வரைக்கும் இதை வச்சு நான் குழப்பிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் நம்ம இந்த டிசைன் வாங்கலாமா வேண்டாவான்னு ஒரு டயலமோலே இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் சொன்னீங்க, ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் வாங்காதீங்க சிஸ்டர், நம்மளுக்கு அது நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய தாட் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு நெக்லஸ், இப்போ பாப்பா போட்டிருக்க நெக்லஸே வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெக்லஸ் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் மொத்தமாக சேர்த்து ஒரு வெயிட் வருது. அந்த வெயிட் அவங்க கோல்டுலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு கோல்டோட ரேட்டுக்கு கோல்டும், ஸ்டோனுக்கு ஒரு ரேட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஸ்டோனோட ரேட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 ருபீஸ்லேருந்து 2000 ருபீஸ், ஏன் மேக்ஸிமம் 3000 கூட இருக்கட்டும். அந்த கோல்டு நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் வரப்போகுது. அதை நம்ம பிளெயினாக வாங்கி இந்த சின்ன இந்த ஸ்டோனை வந்து நம்ம சேவ் பண்ணுறோன்ற பேரில் பிளெயினாக வாங்கி இன்ட்ரெஸ்டிங் இல்லாத நகைங்க வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த 2000 போனாலும் பரவாயில்ல, நம்ம போடும்போது அந்த 2000 நம்மளுக்கு வந்து யூஸ் இருக்காது, அப்படி தானே? போனால் போகட்டும். ஆனால் லைஃப் லாங்குக்கு 20 வருஷத்துக்கு அந்த நகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வேறு எதுவுமே கொடுக்காது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அதனால் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி பிளெயினாக இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் நான் வாங்கவே மாட்டேன். எனாமல் வச்ச மாதிரியும், ஸ்டோன் வச்ச மாதிரியும், பீட்ஸ் வச்ச மாதிரியும், அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு லுக்கே வந்து வேறு. அது நான் இப்போ சொல்லிக்கணும்னு நினச்சேன், அதனால தான். ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா பீஸையுமே வந்து நான் போட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எல்லா சைடும் வச்சுருந்த ஜிமிக்கி
இது வந்து எனக்கு வச்சு பார்க்கும் போதே முடியல மாட்டுச்சு. அதனால் வந்து அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜிமிக்கியே இல்லாமல் ஒரு 3 லைன் வச்சு அந்த மெரூன் க்ரீன் எனாமல் வச்சுருந்த ஒரு பீஸ் ஒன்று. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வாங்கலாமா வேணாமான்னு டயலமோலே இருந்தேன் நான். தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கலர் பீட்ஸ் வச்ச ஒரு மாட்டல் ஒன்று பார்த்துருப்பீங்க. இது 3மே தான் வந்து என்னோடய ஃபைனல் செலெக்ஷனில் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டோம். நான் என்ன வாங்கினேங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன், எவ்வளோ கிராம்ஸுங்கிறத. அதே மாதிரி நம்ம வாங்கின இந்த மாட்டல் வந்து ப்ளூ டேக் மாட்டல். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ளூ டேக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திங்ஸை நீங்கள் ஜிஆர்டியில் வாங்கினாலும் அதில் இருக்கக்கூடிய ரேட்லேருந்து 20% வந்து வேஸ்டேஜ் வந்து தள்ளிட்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஆர்டி போய் ப்ளூ டேக் இருக்கக்கூடிய ஜுவல்ஸில் நீங்கள் எடுத்து கொடுங்க, வளையலோ அது நெக்லஸோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க அந்த டேக் இருக்கிறத மட்டும் டிசைன்ஸ் உங்களுக்கு எடுத்து காமிப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து கோல்டு ரொம்ப ஆசை. ஆனால் நான் ஒரு நாளும் கோல்டு வந்து கையில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு வாங்குற அளவுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் அப்படி இருந்தேன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்திருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருந்த குறைகள் நான் மாற்றிக்கிட்டேன். நான் செஞ்ச தப்புகளை மாற்றிக்கிட்டேன். நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னங்கிறதும் உங்களுக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஜென்யூனாக நான் ஃபீல் பண்ணி அனுபவித்த மிஸ்டேக்ஸை நான் சரி பண்ணிக்கிட்டது. அதை நிறைய பேருக்கு சொல்லும் போது அவங்களும் மாற்றிப்பாங்க. அவங்களும் வந்து 1 கிராம் கோல்டு கூட என்னால் வாங்க முடியல சிஸ்டர்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிசைன் தான் வந்து நான் ஃபைனலாக செலக்ட் பண்ண டிசைன். அந்த ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பீட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுதான். இதோட ஓவரால் வெயிட் வந்து 13 கிராம்ஸ் பக்கம் வந்துச்சு, 13.2 கிட்ட வந்துச்சு. இதுதான் வந்து நான் ஃபைனலாக வாங்கியிருந்தேன். ஓகே, இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எப்போ எந்த கடைக்கு போனாலும், எந்த ஜுவல் கடைக்கு போனாலும் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க என்ன மாதிரியான பாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. மேபி நீங்கள் ஜிமிக்கி செக்ஷனில் இருந்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் கொடுப்பாங்க, ஒரு ஹாரம் செக்ஷனில் இருந்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கான என்ன பாக்ஸ் வேணுங்கிறது நீங்கள் முன்னாடி சொல்லிடுங்க. உங்களோட வீட்டில் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் இல்லையா, எந்த ஜுவல் போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லையோ அந்த பாக்ஸை சொன்னீங்கன்னா அங்கே இல்லைனாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் கோல்டு வாங்கும் போது அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வரலட்சுமி, ஒரு மகாலட்சுமி அப்படிங்கிறத நம்பி அதுக்கான மரியாதை கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அது நம்ம அதை லவ் பண்ணுறதை விட அதிகமாக அது நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து நிறைய பொருள் சேர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய கோல்டு என்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லி தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்கிறதையும் நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே ஏதாவது ஒரு ஆங்கிளில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கனாக்கா எனக்கு ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி சிட் ஸ்கீம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கவங்க சிட் ஸ்கீம் போடுங்க. ஏதாவது ஒரு ஜுவல்லரியில் போய் அது 1 கிராம் ஃபைனலாக வந்தாலும் பரவாயில்ல, அந்த 1 கிராம் உங்களை 100 கிராமுக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.